அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன முக்கியமான செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, வக்ஃப் பில் அப்படிங்கிறது லோக்சபால பாஸ் ஆயிருக்கு. வக்ஃப் பில் பொறுத்தவரைக்கும் வக்ஃப்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ப அ இஸ்லாமிய சமூகத்த சேர்ந்தவங்க, அவங்களோட கடவுளின் பேர்ல ஒரு சில சொத்துக்கள தானமா வழங்குவாங்க. அந்த மாரி வழங்கக்கூடிய சொத்துக்கள நிர்வகிக்கக்கூடிய அமைப்பு தான், மேனேஜ் பண்ணக்கூடிய அமைப்பு தான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, வக்ஃப். ஓகேங்களா? வக்ஃப் போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வக்ஃப் போர்ட் அப்படிங்கிறது, வக்ஃப் ஆக்ட் அப்படிங்கிறதே நமக்கு 1995ல வந்திருக்கும். சரிங்களா? 1995ல வந்திருக்கும். அந்த சட்டத்த தான் இப்ப அமெண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? அமெண்ட்மென்ட்ல என்னெல்லாம் முக்கியமான விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி அ நான் இப்போ ஒருத்தர் இஸ்லாமுக்கு கன்வெர்ட் ஆகுறாரு அப்படின்னா, ஒரு கன்வெர்ட் ஆன கொஞ்ச நாள்லயே ஒரு சொத்த தானம் பண்ண முடியும். ஆனா இப்போ ஒருத்தர் இஸ்லாமிய சமூகத்துக்கு மாறிட்டார் அப்படின்னா, அவரு அட்லீஸ்ட் அந்த வக்ஃப் அமைப்புக்கு நம்ம ஒரு சொத்த வழங்கணும் அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷமாவது அவர் ஒரு இஸ்லாமியரா இருக்கணும். ஓகேங்களா? அப்பதான் சொத்துக்கள வழங்க முடியும். அது ஒரு முக்கியமான சேஞ்சா இருந்துச்சு. அடுத்தது, இப்ப நான் வக்ஃப் அமைப்புக்கு நான் சொத்துக்கள குடுக்குறேன். எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன் அப்படின்னா, நான் அந்த சொத்துக்கள குடுக்குறதுக்கு முன்னாடி, என்னுடைய வீட்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு போதுமான அளவு சொத்துக்கள ஒதுக்கி வச்சுட்டு தான், நான் வக்ஃப் அமைப்புக்கு சொத்த குடுக்கணும். சரிங்களா? அது ஒரு அமெண்ட்மென்ட்டா கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நான் வழங்கக்கூடிய சொத்துக்கள் உண்மையாலுமே என்னோட சொத்து தானா? இல்ல நான் அ அரசாங்கத்துக்கு சொந்தமான சொத்துக்கள வழங்கிட்டேனா? அப்படிங்கிறத அ அத வெரிஃபை பண்றதுக்காக வக்ஃப் ட்ரிபியூனல் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. சரிங்களா? முன்னாடி இந்த வக்ஃப் ட்ரிபியூனல்ல பார்த்தீங்கன்னா, அவங்களே அந்த வெரிஃபிகேஷன பண்ணி, இன்கேஸ் அரசாங்க சொத்தா இருந்துச்சுன்னா, அத நிராகரிச்சுருவாங்க. இல்ல உண்மையாலுமே அது என்னோட சொத்தா இருந்துச்சு அப்படின்னா, அத ஏத்துப்பாங்க. இப்போ அந்த ஒரு அதிகாரம் அப்படிங்கிறது மாவட்ட ஆட்சியர் கைக்கு போயிருச்சு. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு போயிருச்சு. ஓகேங்களா? உண்மையாலுமே உண்மையாலுமே என்னோட சொத்தா, இல்ல அரசாங்கத்தோட சொத்தா அப்படிங்கிறத அ ஸ்டடி பண்றது. ஓகேங்களா? அந்த ஒரு ஸ்டடி பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ற ப்ராசஸ் அப்படிங்கிறது வக்ஃப் அமைப்பு கிட்ட இருந்து இப்ப யாரு கையில போயிருச்சு? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கிட்ட போயிருச்சு. சரிங்களா? இது ஒரு கான்ட்ரோவர்ஷியலான சேஞ்சா இருந்துச்சு. இன்னொரு கான்ட்ரோவர்ஷியலான சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த வக்ஃப் வாரியம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? வக்ஃப் போர்ட். இதுல இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த ஆண்கள் மட்டும் தான் உறுப்பினர்களா இருந்தாங்க இவ்வளவு நாள். இப்போ இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த பெண்களும் உறுப்பினர்களா இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இஸ்லாமியர்கள் அல்லாத நபர்கள் 2 பேர் இந்த வாரியத்துல உறுப்பினர்களா இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுதான் கான்ட்ரோவர்ஷியல் புரோவிஷனா இருக்கு. ஓகேங்களா? நான் முஸ்லிம்ஸுமே பார்த்தோம்னா, வக்ஃப் போர்ட்ல ஒரு மெம்பரா இருப்பாங்க. அந்த மாரி 2 மெம்பர்ஸ் நான் முஸ்லிம்ஸ்ல இருந்து வருவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த மாரி கான்ட்ரோவர்ஷியல் புரோவிஷன்ஸ் 2, 3 இருக்கனால தான் ஆப்போசிஷன் இத அப்போஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஸ்டில் லோக்சபால இந்த பில் பாஸ் ஆயிருச்சு. சரிங்களா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு டிஜிட்டல் சைல்ட் அபியூஸ் த டேஞ்சர் ஆஃப் ஏஐ பேஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? இங்க என்ன ஒரு செய்தி குடுத்திருக்காங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட இந்த சயன்ஸ் அண்ட் இன்னோவேஷன் டிபார்ட்மென்ட்டும், ஏஐ செக்யூரிட்டி இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பும் சேர்ந்து ஒரு ரிப்போர்ட்ட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் எவர் இன்டர்நேஷனல் ஏஐ சேஃப்டி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி, இன்டர்நேஷனல் ஏஐ சேஃப்டி ரிப்போர்ட் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? இந்த சேஃப்டி ரிப்போர்ட்ல முக்கியமா ஒரு பிரச்சனைய பத்தி சொல்லியிருக்காங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, ஏஐ ஜெனரேட் பண்ணக்கூடிய சைல்டு செக்சுவல் கன்டென்ட். ஓகேங்களா? அததான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா, சிசாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த சைல்டு பார்ன், சைல்டு செக்ஸ் மெட்டீரியல் இது எல்லாத்தையுமே அஃபிஷியலா என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, சைல்டு செக்ஸ் அபியூஸ் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ இந்த சைல்டு செக்ஸ் அபியூஸ் மெட்டீரியல் எல்லாமே ஏஐ ஜெனரேட்டடா வர்றது. இப்போ அ இந்த டெக்னாலஜி வைஸ் பார்க்கிறப்ப இது ஒரு புதுசா வரக்கூடிய ஒரு த்ரெட்டா இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. புதுசா வரக்கூடிய ஒரு ஆபத்தா இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு நாடுகளும் லெஜிஸ்லேஷன் சட்டங்கள கொண்டு வரணும். இந்த மாரியான விஷயங்கள தடுக்கிறதுக்காக சட்டங்கள கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்தியாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, இந்த சைல்டு செக்ஸ் அபியூஸ் மெட்டீரியல் அப்படிங்கிறத டீல் பண்ணக்கூடிய சட்டங்கள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒண்ணு ஐடி ஆக்ட், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000. இன்னொன்னு பார்த்தோம்னா போக்சோ. ஓகேங்களா? 2012ல வந்த போக்சோ சட்டம். இது 2 தான் நமக்கு இந்த சைல்டு செக்ஸ் அபியூஸ் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சைல்டு பார்ன், அந்த பார்ன் இமேஜஸ் இந்த மாதிரியான விஷயங்கள ப்ராஹிபிட் பண்ணக்கூடிய, தடை செய்யக்கூடிய 2 சட்டங்கள் அப்படின்னா இது 2 தான். ஐடி ஆக்டும், போக்சோ சட்டமும். சரிங்களா? இந்த சட்டங்கள்ல பார்த்தோம்னா, இந்த சட்டங்களுக்கு கீழ இந்த ஏஐ ஜெனரேட்டட் கன்டென்ட்ட கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டா, அதுக்கான புரோவிஷன்ஸ் அப்படிங்கிறது இல்லாம இருக்கு.
ஸோ அதனால என்ன ஒரு சஜஷனை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்தியா ஐடி ஆக்டையும் போக்சோ சட்டத்தையும் திருத்தி இந்த ஏஐ ஜெனரேட்டடா இருக்கக்கூடிய சைல்டு செக்ஸ் அபியூஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு ஒரு சில விஷயங்களை சேஞ்ச் பண்ண சொல்லியிருப்பாங்க. இப்ப போக்சோ சட்டத்துக்கு கீழ பார்த்தீங்கன்னா, சைல்டு பார்னோகிராஃபி அப்படின்ற வார்த்தைக்கு பதிலா சிசாம் அப்படிங்கிற வார்த்தையை இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஐடி ஆக்டையும் நம்ம அமெண்ட் பண்ணி இந்த சைல்டு செக்ஸ் அபியூஸ் மெட்டீரியல்ஸ், ஏஐ ஜெனரேட்டடா இருக்கக்கூடிய சைல்டு செக்ஸ் அபியூஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே ஓவராலா இன்டகிரேட் பண்ற மாதிரி இந்த ஐடி ஆக்ட அமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம ரீசெண்டா பார்த்தோம் அப்படின்னா 2023ல இந்தியாவோட இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட ரீப்ளேஸ் பண்றதுக்காக டிஜிட்டல் இந்தியா ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்னு கொண்டு வந்திருப்போம். அது இன்னும் நடைமுறைக்கு வரல, என்ன பாஸ் ஆகல, நடைமுறைக்கு வரல. சோ அந்த சட்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி யூகே கவர்மெண்ட் பார்த்தோம்னா இந்த ஏஐ ஜெனரேட்டட் கண்டென்ட் அது எல்லாத்தையுமே அவங்க ஒரு புதுசா அதுல ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. சோ அந்த சட்டத்துல இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்களையும் எடுத்து நம்மளோட சட்டங்களை வந்து என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சரியா? சோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு சைல்டு செக்ஸ் அபியூஸ் மெட்டீரியல் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒரு பிரச்சனையா தான் இருக்கு. சோ அது இப்ப பார்த்தோம்னா ஏஐ பேஸ்டாவும் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அதுக்கேத்த மாதிரி சட்டங்களை நம்ம விரிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்தியாவோட ஐடி ஆக்ட், இந்தியாவோட போக்சோ சட்டம் இது எல்லாத்தையும் அமெண்ட் பண்ணி அது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இன்னொரு சஜஷன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இந்தியா டிஜிட்டல் இந்தியா ஆக்ட் அப்படிங்கறத கொண்டு வர போறாங்க. சோ அதுலயுமே இதோட ப்ரொவிஷன்ஸ் ரொம்ப எலாபரேட்டா இருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சரியா? சோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்த 2 முக்கியமான செய்திகளை பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.